அவங்கள அதை செய்யாத, இதை செய்யாத, ஏன் இப்படி சமைக்கிறீங்க, இது பண்ண தெரியல, அது பண்ண தெரியல. கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து முடியாம இருந்தப்போ, அவங்க தான் வந்து வீட்டு வேலைக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. எங்க பசங்களும் வெளிநாட்ல இருந்தப்போ இவங்கள தான் நம்பி இது பண்ணாங்க. எல்லாமே வந்து இது பண்ணாங்க. சம்பளமும் நாங்களும் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாரி இல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து ஒருத்தவங்க அவங்களோட நேரத்த நமக்காக செலவழிச்சு இவ்வளோ தூரம் இது பண்றாங்கங்கிறப்ப, நம்மளும் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, நாங்களும் வந்து அவங்களுக்கு நெறையாவே செய்வோம். ஆனா, என் மருமக வந்ததுலேருந்து ஏன் இவ்வளோ சேலரி குடுக்குறீங்க? அவங்க பக்கத்துலலாம் பாருங்க, கம்மியா தான் குடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அவங்களுக்கு முன்னாடியே பேசுறது, வேலை அதிகமா வாங்குறது, காய்கறி கடைக்கெல்லாம் போயிட்டு வர சொல்றது, வண்டி இருந்தாலும் நடந்து போயிடுவாங்க பக்கத்துல. பெட்ரோல் எவ்வளோ இதாகுது, அப்படி இப்படிலாம் சொல்றது. இந்த மாரிலாம் ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஆனா சுத்தமா பிடிக்கல. அவங்கள அந்த மாரி வந்து நம்ப வந்து எப்படி ஒரு ஃபேமிலில இருக்கவங்க மாரி இருந்துட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ அவங்கள திடீர்னு நம்ம வந்து இது பண்ணாத, அது பண்ணாதன்ட்டு என் மருமக பேசுறது எனக்கு பிடிக்கல. என் மருமககிட்ட நான் பேசினேன்னா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அது வந்து என் பையனுக்கு அவன் காதுக்கு போணுச்சுன்னா வந்து அவன் என்ன சொல்லுவான், நம்ம அம்மா வேணுக்குன்னே நம்ம ஒய்ஃப் இருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு அவன் நினப்பான். அதனால இவங்கள நம்ம வேலைக்கு வர வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம்னா, வேற யாராச்சும் வந்து மருமகளா பார்த்து யாரையாச்சும் வேலைக்கு வந்து இது பண்ணட்டும். அது பார்த்து கொண்டு வந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணாலும் அப்போ தானே அதுக்கு தெரியும். இவங்களோட அருமைங்கிறது அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னோனே, நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன். "நீங்க தப்பா நினச்சிக்காதீங்கம்மா. என் மருமக உங்கள நடத்துகிற விதம் எனக்கு பிடிக்கல. அதனால நீங்க வேற எங்கேயாச்சும் வேலைய பார்த்துக்கங்க. இந்த மாதம் சம்பளத்துக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. அத வாங்கிக்கிட்டு நீங்க நின்னுக்கங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கமும் பேச முடியாது, மருமக பக்கமும் பேச முடியாது அவங்களால. நம்மளால ஃபேமிலியில பிரச்சனை வரக்கூடாது. "சரிம்மா நான் வந்து வேற இடம் பார்த்துக்கிறேன்." என்னையும் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல வந்து இந்த சேலரிக்கே கூப்பிடுறாங்க. தெரிஞ்ச என்னோட அண்ணன் பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்குது. அதனால வந்து போன வாரம் கூட கூப்பிட்டுச்சு. "நீங்க வந்து கஷ்டப்படுவீங்களேங்கிறனால தான் நான் அந்த பார்க்குறேன்னு சொல்லி இது பண்ணேன். நான் இங்கே போய்க்கிறேம்மா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் வேலைக்கு வந்தாங்க. லாஸ்ட் நாள் வந்து சம்பளத்த மட்டும் நான் வந்து குடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. என் மருமகிட்ட வந்து அன்னைக்கு ஈவினிங் தான் நான் சொன்னேனே, "இது மாரி அவங்கள வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டேம்மா. அவங்க வேலை செய்கிறது சரியில்லன்னு உனக்கும் பிடிக்கல அவங்கள அந்த அளவுக்கு. அவங்க வேலை செய்கிறது பிடிக்கல. அவங்களும் வந்து ஒரு மாரி மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்ல வந்து இது பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா வந்து ஒரு வேலை பார்க்க வரவங்க ஒரு சந்தோஷத்தோட நம்ம இதில இது பண்ணணும். அப்பதான் நமக்கும் ஒரு நல்லாயிருக்கும். ஃபேமிலியும் நல்லா போகும். தேவையில்லாம எதுக்கு? நீ ஏதாச்சும் வேலை வந்து யாராச்சும் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தா யார் மூலியமாவது வந்து பார்த்து நம்ம வச்சுக்கலாம். அவங்கள வேண்டான்னு சொல்லி நம்ம சம்பளத்த வந்து குடுத்து விட்றலாமா?" அப்படின்னோனே, சரி அது ஒண்ணுமே சொல்லல. அதுவும் அவ்வளோதான் வந்து இத தான் அதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் போல. அதனால வந்து அதுவும் அந்த அளவுக்கு எதுவும் ஒண்ணும் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து என்னால முடிஞ்ச வேலைய நான் செஞ்சுருவேன். அதே மாரி அதோட முடிஞ்ச வேலைய அது செஞ்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடும். ஆனா அந்த அளவுக்கு சாப்பாடெல்லாம் வந்து அவங்க மதியானம் செய்ற அளவுக்கு நாங்க செய்றது இல்ல அப்படிங்கிறது, அதுக்கு வந்து போக போக தான் வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஒரு வாரத்திலேயே வந்து அது வந்து ஒரு மாரி ஆள் உடம்பு முடியாத மாரி ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புறது, இது மாரி பண்றது அப்படின்ட்டு. அப்பதான் அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுச்சு. அதாவது இவங்க இருந்தனால தான் இத்தன நாள் வந்து நம்ம எல்லாத்தையும் டைம் மேனேஜ்மெண்ட்டா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுச்சு. ஆனா வந்து அது என்கிட்ட சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? அது வந்து இது மாரி சொன்னாலும் நான் கேட்பேன்ல. "இப்போ புரியுதாம்மா உனக்கு? நாங்க எதனால 8 வருஷமா வந்து அவங்க எங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க மாரி அவங்கள ஏன் நடத்தணும் அப்படின்ட்டு இப்போ உனக்கு புரியுதா?" அப்படின்னோனே, "எனக்கு புரியுது அத்த. ஆனா இருந்தாலும் என்னால வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. நான் எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த அளவுக்கு எங்க ஃபேமிலிலலாம் யாரும் வேலை ஆள் வச்சுலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அம்மா, சித்தி இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவங்கனால எனக்கு வந்து ஒண்ணும் தெரியல. இப்போ வெளியில இருந்து ஒருத்தவங்க வேலை பார்த்தோன தான் எனக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து அப்பதான் எனக்கே வந்து இப்பதான் என்னோட தப்பு எனக்கே புரிய ஆரம்பிச்சுச்சு. நானே அவங்கள போய் நேர்ல போய் பார்த்து பேசுனேன் அத்த அப்படின்னோனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரு அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்கேருந்து ஒரு 3வது தெரு தான் அவங்க. நீ போய் பார்த்து பேசு அப்படின்னோனே, அப்புறம் வந்து மருமக வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புனுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி போய் அவங்க வீட்ல வந்து போய் பார்த்தப்ப அவங்க ஏதோ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருக்காங்கன்னோனே, அதுக்கப்புறம் எப்போ வருவாங்க ஈவினிங்ன்னு கேட்டுட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் என் மருமகளும் 2 பேருமே போனோம். போனதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் போனப்போ வீட்ல இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி மனசு இதாவே இருந்துச்சு. என்னடா இது! நம்ம இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. எதனால அப்படின்னா, அ அவங்கள நம்ம பார்க்குறதுக்கே ஒருத்தவங்கள நம்ம இந்த மாரி வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, டக்குனு அவங்கள வந்து நம்ம அவங்க முகத்துல முழிக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாரி மனசு இதா இருக்கும். அதே மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம எதா இருந்தாலும்.
பேசுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னோடனே எங்களை பார்த்தோன்னே அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தாங்க. ஏம்மா என்ன விஷயம்மா என்ன விஷயம் அப்படின்னோடனே வாங்கம்மா உள்ளார வாங்கம்மா உள்ளார வாங்கம்மான்னோன்னே அப்புறம் சேரை போட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம்மா ஏன் திடீர்னு வந்திருக்கீங்களே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி உங்களை வந்து தெரியாமல் வந்து நான் இந்த மாதிரிலாம் இத்தனை நாளாக வந்து நான் வந்து 6 மாதத்துல நீங்கள் எவ்வளோ என்கிட்ட சகித்துக்கிட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்தீங்க அதெல்லாம் நான் வந்து மறந்துட்டேன். எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு உங்ககிட்ட தெரியல. இப்போ நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதனால இப்போ தான் உங்களோட அருமைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னோன்னே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி 2 பேருமே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னோன்னே, ஏம்மா மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்ல. என்ன பண்ணுறது ஒருத்தர் பண்ணுறது ஒருத்தருக்கு பிடிக்காதும்மா. அதனால உங்கள் மாமியாருக்கு வந்து நான் எப்படி வேலை பார்க்குறேன் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். 8 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கனால. உங்களுக்கு நீங்கள் புதுசா வந்தீங்கனால அந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலியில இருந்த மாரி இங்கே இருக்க மாரி இருக்காது. அதனால தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு தாம்மா நான் வேணான்னு வந்துட்டேன். ஏன்னா என்னால் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேம்மான்னோன்னே, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் வந்து தெரியாம வந்து இந்த மாரி வந்து பேசிட்டேன். நடந்துக்கிட்டது தப்பு தான். என்ன சாரிம்மா. நீங்க வந்துருங்க மறுபடியும் வேலைக்கு நாளையிலேருந்து. இன்னும் உங்களுக்கு 2000 சம்பளம் அதிகமானாலும் நான் வந்து தரேம்மான்னோன்னே, சம்பளத்த பத்தியெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க குடுக்குற சம்பளம் அதே சம்பளம் குடுத்தாலே போதும். எனக்கு வந்து ஒரு வேலை செஞ்சா மனநிறைவா வேலைய பார்க்கணும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க குறை சொன்னாங்கன்னா, நம்ப வேலை செய்றது சரியில்லையோ! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சுரும்மா. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதனால நீங்க என்ன வந்து இனிமே வந்தா என்ன எதுவும் ஒரு குறை சொல்ற மாரி இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னோன்னே, நாங்க இனிமே எதுவுமே சொல்ல மாட்டோம்மா. நீங்க வந்து அத்தைக்கு அடுத்த இதில தான் நான் உங்கள இப்ப பார்க்குறேன். ஏன்னா உங்களோட அருமைங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வர்றேம்மா. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 5 நாளா வேலை பார்த்துருக்கேன். இங்கே வார சம்பளம் தான். இப்போ நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 நாள் வேலை பார்த்த காசு குடுக்க மாட்டாங்க வேண்டான்ட்டு. 4 நாள் வேலை பார்த்தது வேஸ்ட் ஆயிடும்னு ஒரு 3 நாள் தான் சம்பளத்த வாங்கிட்டு நான் வரேன்னோன்னே, சரி கண்டிப்பா வரணும் அப்படின்னோன்னே, கண்டிப்பா வரேம்மா. நான் வரலன்னா வரலன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா நான் வரேன். நீங்க ஒண்ணும் இது பண்ணாதீங்க அப்படின்னோன்னே, அது